அனைவருக்கும் 2023 மிகவும் சிறப்பாக பெறுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையத்திற்கும் நற்புள்ளி 5 cents இணையவழி இணையவழி பெரிய பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு 5 cents. நாம் விளையாட்டுகள், நாம் கற்றுக்கொண்ட விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவை மிகச் சிறப்பாக அவர்கள் வாணியில் எடுத்து வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் 357வது 365 நோக்கி ஒரு வருடமான இலங்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் தற்பொழுதின் இன்றைய கதாநாயகி, இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகப்படுத்த லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அற்புத அழைக்கிறேன். மிக்க நன்றி சார். இனிய நற்பலரி வணக்கங்கள் நண்பர்கள். அதிகாலை பொழுது ஒவ்வொரு நாளும் அற்புதமான பொழுதாக மாற்றும் நற்புலரி இணைய வழி பயிற்சி தளத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய தினம் நம்முடன் இணைந்து நமக்கெல்லாம் நல்லதொரு கருத்துக்களை வழங்க இருக்கின்ற ஆளுமையை பற்றிய ஒரு அறிமுகம் செய்யும் நேரம் இது. இவர் திருச்செங்கோடு நகரை சேர்ந்தவர். எம்சிஎஸ் பட்டதாரியான இவர் தொழில் முறையில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக பணியாற்றி வருகிறார். எல்ஐசி நிறுவனத்தின் ஒரு மூத்த ஆலோசகராக செயல்பட்டு வரும் இவர் ஜேசிஐ திருச்செங்கோடு டெம்பிள் கிளை இயக்கத்தில் 2008 உறுப்பினராக இணைந்து 2016 பிரசிடென்டாக உயர்ந்தவர். ஜேசிஐ இயக்கத்தின் ஜோன் சர்டிஃபைட் ட்ரெயினர் என்கிற பயிற்றுனர் பட்டறையில் 2013 வெற்றிகரமாக முடித்து தொடர்ந்து பல்வேறு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வரக்கூடிய மிக சிறந்த பயிற்சியாளராக தன்னை உருமாற்றிக் கொண்டவர். ஜேகாம் என்று சொல்லக்கூடிய வர்த்தக பிரிவில் ஜேசிஐ அமைப்பின் சேர்மனாக மிக சிறப்பாக 2023 செயல்பட்டு கொண்டிருந்தவர். இபிஎஸ் என்னக்கூடிய எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் என்கிற பயிற்சி பட்டறையின் பயிற்றுனராக மிக சிறப்பான முறையில் பலரையும் பேச வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர். என்எல்பி பிராக்டிஷனர், இப்படி பல பயிற்சி துறையில் பல ஆர்வங்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் இவர் இன்று நம்மிடையே தோன்றி பல அரிய கருத்துக்களை வழங்க இருக்கின்றார். அவர்தான் சுரேஷ் என்று அழைக்கப்படக்கூடிய ஜேசிஐ செனட்டர் திருநாவுக்கரசு. ஆம், திருநாவுக்கரசு அவர்கள் இன்று நம்மை பயிற்சிகளை வழங்கியிருக்கின்றார். அவரை வரவேற்று தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஜேசிஐ செனட்டர் திருநாவுக்கரசு அவர்களே, பயிற்சி காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் பயிற்சியை கேட்டு கண்டு கழிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ லட்சுமி நாராயணன் சார். நல்ல ஒரு இன்ட்ரோ. இந்த அதிகாலை பொழுதுல நம்மளெல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நற்புலரி அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நோக்கி நம்ம ஃபவுண்டர் சொன்னார், ஒரு வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் முடிய போகிறது தெரியல, அவ்வளோ சீக்கிரம் அந்த நிகழ்வு நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்க நம்ம ஃபவுண்டர் ஐடிசி குமரேசன் சார், லட்சுமி நாராயணன் சார், சுமதி மேம் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நற்புலி நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மாதம் ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை பற்றின பல நிகழ்வுகள், அதை பற்றின பல பேச்சுக்கள் அப்படின்னு பல பயிற்றுனர்கள் எடுத்துட்டு இருக்கு இந்த காலத்தில். இன்னைக்கு இந்த மாதம் தலைப்பான லைஃப் இஸ் எ கேம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விளையாட்டு என்னன்னா கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் பழைய நினைவுகள் டக்குன்னு வந்துடும். நம்ம ஏஜ்ல இருக்க அத்தனை பேருக்கும் அந்த விளையாட்டு என்னங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு 6 பேர் கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த 6 பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கண்ணாமூச்சி அப்படிங்கிற வார்த்தை கேட்டதுமே நம்ம மனசுல என்ன தோணுது டக்குன்னு எல்லாருமே சொல்லலாம்.
கண்ணாமூச்சி அப்படின்னு வார்த்தை கேட்டது இப்ப இந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு நிகழ்வோ ஒரு எண்ணமோ தோணலாம். அது என்ன மாதிரி தோணுது? கண்ணாமூச்சி வந்து ஆ, கண்ணாமூச்சி ரே ரே காட்டுப்பூச்சி ரே ரேன்னு சொல்லி ஆ, ஒரு பாட்டோட ஆட வைப்பாங்க. ஓகே. சிலர் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பாடல் ஒவ்வொரு ஊர்ல அவங்கவுங்க வட்டார வழக்கு சொல்லோட ஆரம்பிச்சு பாடுவாங்க. சரிங்க. அதாவது ஒரு 2 விதமா பண்ணுவாங்க. இத வந்து இங்கிலீஷ் ஐஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலர் கரெக்ட். விளையாடுவாங்க. ம், ம், ம். இதுதான் சார் இது அடிப்படை தகவல். உங்களுக்கு வந்து தோணும். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், லட்சுமி நாராயணன் சார். வேற யாருக்காவது இந்த கண்ணாமூச்சி அப்படிங்கிற வார்த்தை கேட்டதும் வரக்கூடிய அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். காலை வணக்கம். வணக்கங்க மேடம். கடவுள் என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாருன்னு நான் நிறைய தடவை நினைச்சுக்குவேன். ஆ, எதனால அப்படி சொல்றீங்க? சில நேரம் சோகமும் தருவாரு, சில நேரம் சந்தோஷமும் தருவாரு. சரிங்க. அவங்கள போய் சோகமா தொட முடியுன்றது நீங்க சொல்ற கரெக்டா இருக்கும். விளையாட்டுல கண்டிப்பா தொட்டுட்டா கண்டிப்பா நமக்கு ஹாப்பியா இருக்கும். அவங்கள கண்டிப்பா. கண்டுபிடிச்சிட்டா ஹாப்பியா இருக்கும். ஓகே. மறந்து சில பேர் இருக்கிற ஒன்ன எனக்கு வெளியில கொண்டு வருவாரு. கண்டிப்பாங்க. சில பேரை வாழ்க்கையில ஏன் சந்திச்சோம் அப்படிங்கிறதும் நீங்க சொல்ற அந்த இதுல அடக்கம். கரெக்ட்டுங்களா? எல்லார் லைஃப்லயும் இது நடந்திருக்கும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் சில பேர்த்துக்கு வந்து சந்தோஷமான நிகழ்வு வந்து இந்த கண்ணாமூச்சி கொடுக்கும். சில பேர்த்துக்கு ஒரு ஏன் இவங்க எல்லாம் இது பண்ணோம், கண்ணாமூச்சி என் வாழ்க்கையில ஆடிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற நிகழ்வுகள் தோணும். இப்படி பலதரப்பட்ட எல்லாத்தையும் கலந்த கலவையா தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நான் பார்க்குறேன். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு நம்ம வாழ்க்கையில என்னென்ன வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது, இதனால நமக்கு வந்து என்னென்ன உள்ளுக்கு இருக்கிற ஒரு திறமைகள் வளருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாமூச்சி எப்படி தோணுச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லைங்களா? அதுல எனக்கு தெரிஞ்ச வகையில நான் எடுத்து சில சர்ச் பண்ணி பார்த்த வகையில பண்டைய பெயர் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்புச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்லி தான் இந்த விளையாட்டுக்கோட பேரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த அப்புச்சி விளையாட்டு அப்படிங்கிறது நாளடைவிட கண்ணன் மூச்சி கண்ணன் பூச்சி அப்படின்னு சொல்லி மருவி இருக்கு. அது என்ன கண்ணன் பூச்சி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நாளடைவில் என்ன போட்டு கண்ணாம் பூச்சி அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் கண்ணாம் மூச்சி அப்படின்னு மாறி இப்போ நாளடைவில் மருவி நம்ம வட்டார வழக்குல கண்ணாமூச்சி அப்படிங்கிற ஒரு பேரோட இந்த விளையாட்டு இன்னமும் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம். இது ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்ம ரிவைன் பண்ணி பார்க்கும்போது கண்ணன் தெய்வம் ஒரு கடவுள் இருக்கார் இல்லைங்களா? கண்ணனோட விளையாட்டே வந்து அன்மியூட்ல இருக்கு. உங்க மைக்க ஆன்லே இல்ல. சாரி கவனிக்கல மேடம். தேங்க்யூ ஃபார் த இந்த கண்ணாமூச்சி அப்படிங்கிற இது வந்து பண்டைய பேர் கேட்டீங்கன்னா அப்படின்னா அப்புச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. இந்த அப்புச்சி விளையாட்டு அப்படிங்கிறது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல கண்ணன் விளையாண்டதா சொல்றாங்க. அந்த அப்புச்சி விளையாட்டு தான் கண்ணன் மூச்சி பூச்சி மூச்சி அப்படின்னு மாதிரி நாளடைவில் மருவி கண்ணாமூச்சி அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி ஒரு விளையாட்டு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் அவர் வந்து விளையாடும் போது நிலா வெளிச்சத்துல வந்து நடனம் ஆடுவாராம். நடனம் ஆடும்போது அந்த நிலா வெளிச்சத்துல நிழல் கீழே விழும் இல்லைங்களா? அந்த நிழலை போய் யார் தொடறீங்களோ அவங்க தான் வந்து ஜெயிச்சதா வந்து அப்ப அந்த விளையாட்டு வந்து தோன்றுச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப அந்த மாதிரி தோன்ற விளையாட்டை வச்சுதான் இன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த நிலா வெளிச்சத்துல விளையாண்டு அந்த நிழலை தொடர்றதை வச்சு கண்ணாமூச்சி விளையாட்டு உருவானதா ஒரு பண்டைய வரலாறு சொல்லுது. இது இல்லாம ஒரு புராண கதை ஒண்ணு வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி அவங்க வந்து சிவபெருமானோட கண்ணை பொத்தி விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி இருந்து அவங்க கண்ணை பொத்துறாங்க. இப்ப கண்ணை பொத்துனது பார்வதி தான் தெரிஞ்சுக்கிட்டு சிவனும் கொஞ்ச நேரம் பேசாம அந்த விளையாட்டுல வந்து லைத் இருக்காரு. அப்ப லைத் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகம் வந்து இருண்டதா வந்து ஒரு புராண கதை சொல்லுது. ஏன்னா சிவன் கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உலகம் இருண்டதுனால அப்ப என்ன பண்றாரு சிவன் வந்து பார்வதியோட விளையாட்டையும் நம்ம கெடுக்க கூடாது, அதே சமயம் இந்த உலகமும் வந்து வெளிச்சம் அடையணும்னு சொல்லிட்டு அப்பதான் அவரோட 3வது கண்ணான நெற்றி கண்ணை திறந்ததா வந்து ஒரு புராண கதை கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்து புராண கதைகள் வரலாறு இப்படியே தோன்றி அதுக்கப்புறம் மனிதர்கள்ட்ட இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்குதான் இந்த விளையாட்டு நம்ம விளையாடுறோமா அப்படிங்கும்போது இல்லை. புராண கதைகள் சொல்லுது ஆதி மனிதன் குகைகள்ல வாழ்ந்த மனிதர்கள் இருப்பார் இல்லைங்களா? அப்ப இருந்தே இந்த விளையாட்டு தோன்றிக்கிறதா சொல்றாங்க. அப்ப குகையில இருந்து அந்த மனுஷங்க ஏதோ வேட்டையாடுறதுக்கோ எதுக்கோ ஒன்று வெளியே போகும்போது குழந்தைகளை விட்டுட்டு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்படி சூழல் ஏற்படும் போது இவங்க வெளியே போறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து எங்க தன் தாய் தந்தையரை காணமே அப்படின்னு சொல்லி தெளவுறாங்க.
தளவும் போது இது ஒரு விளையாட்டு மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை மனிதன் குகையிலேருந்து வெளியே ஒளிஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு காமிச்சு மறுபடியும் அந்த குழந்தைங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. அதை பார்த்து குழந்தைகள் சந்தோஷப்படுறது. அப்படியே அந்த குகை மனித வாழ்க்கை அப்படியே நகரமயமாகும் போது தாய்மார்களும் அந்த விளையாட்டை வந்து கொண்டு வராங்க. தங்க வளரும் நேரத்தில் இருக்க குழந்தைகள் நம்மளை மறைஞ்சு நின்றுக்கிட்டா தேடி பிடிச்சி வருவாங்களே, நடந்து வருவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு கதவுக்கு பின்னாடியோ ஒரு திரைக்கு பின்னாடியோ நின்றுக்கிட்டு இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. டக்குன்னு அவங்க முன்னாடி அந்த குழந்தை முன்னாடி போய் நிற்கும்போது அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து சந்தோஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியாகுது. அதை பார்த்து தாயும் மகிழ்ச்சியாகிறதா அந்த காலத்துல இந்த விளையாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே மருவி 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 இன்னைக்கு கண்ணாமூச்சி வந்து நல்லா விளையாண்டுருக்கோம். இப்போ இந்த விளையாட்டு வந்து எப்படி தோணுச்சு, இதனால வந்து எப்படி விளையாட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அப்போ லட்சுமி நாராயணன் சொன்னார், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வட்டார வழக்கில் தான் வந்து இந்த விளையாட்டை விளையாண்டுருக்காங்க. அது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து மூடி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள தொடணும். இருக்கிறவங்கள தொட்டு 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 விளையாடணும். கண்டுபிடிச்சிட்டு அவங்க அவுட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு மறுபடியும் கண்ணை கட்டிட்டு மற்றவங்கள தொட வைப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும். இது ஒரு வகை. இல்லை ஒருத்தர் வந்து வயதானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு விளையாடணும்னு தோணும் ஆனால் விளையாட முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க உட்காந்துட்டு ஒரு குழந்தையோட கண்ணை பொத்திட்டு நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த லட்சுமி நாராயண் சார் சொன்ன அந்த வார்த்தை வந்து அடிக்கடி நிறைய வட்டார வழக்கில் நிறைய இடத்துல வரும். இதுதான் கண்ணாமூச்சி இரேரே காட்டு பூச்சி இரேரே ஊழ மூட்டை தின்னுட்டு நல்ல மூட்டை கொண்டு வா அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டோட அந்த கண்ணாமூச்சியை ஆடுவாங்க. அது இல்லை அப்படின்னா அந்த பாட்டு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, 1 to 50 வரைக்கும் நான் எண்றேன், எண்ணிட்டு நீ போய் வந்து எத்தனை பேர் காமிச்சு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த 2 வகையிலும் இந்த கண்ணாமூச்சி விளையாடலாம். இந்த கண்ணாமூச்சி விளையாடுறதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் சற்று உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறதுக்கு ஏதாவது காசு பணம் கொடுத்து விளையாடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இல்லைங்களா. எந்த ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு சத்தியமா கண்ணாமூச்சி கிடையாது. ஸோ காசு பணம் தேவையில்லை. அதுக்காக ஏதோ ஒரு செஸ் போர்டுனா செஸ் வச்சு செஸ் போர்டு இருக்கணும், கேரம் போர்டுனா கேரம் போர்டு இருக்கணும், ஈவன் தாயக்கரை விளையாடுனா கூட இந்த தாயக்கிட்ட இருக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பொருளை வச்சு தான் விளையாண்டுருப்போம். ஆனால் இந்த கண்ணாமூச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு துணி இருந்தால் போதும், கண்ணை கட்டிட்டு விளையாடலாம். இல்லை துணி கூட இல்லையா, கண்ணை மூடிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு கூட இன்னைக்கு வந்து விளையாட்டை விளையாடலாம். ஸோ எந்த வித ஒரு செலவில்லாமல் அதே சமயம் இந்த மனசுக்கு இதமாக ஒரு விளையாட்டு விளையாடணும்னு நினச்சா கண்ணாமூச்சி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இதில் எத்தனை பேர் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் இருக்காங்களா விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம், ஒரு 50 பேர் 60 பேர் இருந்தால் கூட இந்த கண்ணாமூச்சி விளையாடுறது அவ்வளோ ஈஸியாக நல்லா இருக்கும். அந்த ஒரு குழு கூடுது, நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துல ஒருத்தர் தொட்டு யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இந்த விளையாட்டு வந்து நிறைய பேர் விளையாண்டுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ எத்தனை பேர் வேணா விளையாடலாம், எந்த நேரத்தில் வேணா விளையாடலாங்கிறது தான் இதோட ஒரு ஸ்பெஷல். இந்த டைம்ல தான் விளையாடணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே கிடையாது. அதே போல் ஒரு சின்ன வீடு இருக்கா, சின்ன இடம் இருக்கா, அந்த இடத்துல இந்த விளையாட்டை நம்ம வந்து அழகாக கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வயசு வரம்பே கிடையாது. யார் வேணா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். எனக்கு டக்குன்னு ஒரு படம் ஞாபகம் வருது, உங்களுக்கும் அந்த படம் இப்போ சொன்னபோது ஞாபகம் வரும். எம்டன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இந்த கண்ணாமூச்சி வச்சுது ஒரு பாட்டியிலேருந்து பேர குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எல்லா வயதினரும் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த வயதினர் வேணாம் விளையாடலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதனால இது இவ்வளோதான் பயனா அப்படின்னு பார்க்கும்போது உடலுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் ஒரு உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். சும்மா நடக்க மாட்டோம். அதே கண்ணாமூச்சி விளையாடலாம், கண்ணை கட்டிட்டு நடங்க ஓடுங்க அப்படிங்கும்போது உடலுக்கு எல்லா தசைகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நல்ல உடற்பயிற்சி இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் பேதம் இல்லை இல்லைங்களா. சின்ன வயசுல நம்ம வந்து எல்லாருமே பெண்கள் கூடயும் ஆண்கள் கூடயும் எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க. அது ஒரு விளையாட்டா ஒரு சகோதரத்துவம் ஒரு நட்புணர்வு வந்து அந்த இடத்துல தோன்றதை நான் பார்த்துருக்கேன். இது மட்டும்தான் இதோட பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கண்ணை மூடிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ தேடி போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட நுண்ணறிவு வந்து வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. நம்மளோட நுண்ணறிவு வந்து 6th சென்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. அது இல்லாமல் 5 புலன்களும் ஓப்பன் ஆயிடுது. இந்த 6th சென்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது தான் நம்மளோட நுண்ணறிவு அதிகமாக வளருது. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, பண்டைய காலத்துலேருந்து இப்போ எப்படி மருவி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிரெயின் ட்ரெயின் கிளாஸஸ் இல்லைங்களா. அதில் அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட கண்ணை கட்டிட்டு ஒரு பொருள் எடுத்து இது என்ன பொருள், ஒரு வாசனை வச்சு இது என்ன வாசனை அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சு சொல்லி நிறைய கிளாஸஸ் வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா இது எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ணாமூச்சி அப்படிங்கிற விளையாட்டுலேருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் உருவாயிருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம செய்கிற வேலைகள் நம்ம கண்ணுக்கும் நல்லது, நம்மளோட பிரெயினுக்கும் அவ்வளோ நல்லது. பிரெயின் வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் ஒரு நுண்ணறிவு திறன் வளர்றதாகவும் இந்த விளையாட்டை நம்ம பார்க்கலாம்.
இது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு விளையாட்டை விளையாடும் போது நம்மளோட அடுத்த இது வந்து எது வந்து திறன் அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா கேட்கும் திறன். ரைட்டுங்களா? கேட்கும் திறன் வந்து அதிகமாகும். கேட்கும் திறன் வந்து ஏன்னா கண்ணை மூடிடும், அடுத்தது நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது உங்க பேச சரியா தெரியல, கொஞ்சம் கேமரா சரி பண்ணீங்க. ஒரு நிமிஷம். சரிங்களா சார்? ஓகேங்களா? தேங்க்யூ. அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம அடுத்த இது ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்கும் திறன், காது கூர்மையாகும். ஏன்னா நம்ம கண்ணு பார்க்க முடியாது, அடுத்து நம்ம எதை வச்சு உணர்ந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும் திறன், எங்கே ஒரு ஓசை கேட்குதோ அந்த இடத்த நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத உணர வைக்கும். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு சொல்லும்போது 3 வகையான லேர்னர்ஸ் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லி 3 வகையான லேர்னர்ஸ் இருப்பாங்க. இந்த 3 வகையான லேர்னர்ஸ் வச்சு நம்ம அந்த குழந்தையோட படிப்பையும் அவங்க வளரும் எந்த மாதிரி திறமைகள் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த அந்த திறமைகளை வளர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊக்க கருவியா இருக்கும் ஒரு விளையாட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ணாமூச்சி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்கும். இதை நம்ம எப்படி வீட்டில் கொண்டு போகலாம் குழந்தைங்கிட்ட இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை? அடுத்த தலைமுறைக்கு கண்ணாமூச்சின்னு சொன்னா விளையாடவே மாட்டாங்க, வேற வகையில கொண்டு போனா கண்டிப்பா அதை செய்வாங்க. நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நான் ஜெனட்டிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கும் சொல்றேன். அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும். ஜஸ்ட் அவங்க கண்களை துணி வச்சு மூடிட்டு அவங்க பின்னாடி முதுகுல சில விஷயங்கள் எழுதலாம். A to B என்ன வேணா எழுதலாம். அதை அந்த குழந்தைங்க உணரும் போது அவங்களுக்கு நுண்ணறிவு திறன் அடிப்படும், அதிகமாகும். அதே போல ஒரு எழுத்து எழுதி காமிக்கிறது, என்னென்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் காமிக்கிறது, இதை ஒருத்தர் டச் பண்ணி அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறது. இதையே ஒரு 3 குழந்தைகள் நிற்க வச்சு ஒவ்வொரு குழந்தையும் கண்ணை கட்டி ஒவ்வொரு குழந்தை முதுகுலையும் அந்த குழந்தைங்களையும் எழுத வச்சு கடைசியா இருக்க குழந்தை என்னன்னு சொல்லும்போது ஒரே டைம்ல 3 குழந்தைகள் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங்ல இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணாமூச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விளையாட்டு தான். ஸோ இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் விளையாட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்படி விளையாடும் போது எது அதிகபட்சமான விளையாட்டு இந்த கண்ணாமூச்சி அதிகபட்சமான நபர்கள் விளையாண்டுருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கேம்பிரிட்ஜில் மில்டன் பார்க் அப்படிங்கிற இடத்துல 2016 செப்டம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேருக்கு மேல அதிகபட்சமா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாண்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விளையாட்டு கண்ணாமூச்சி அப்படிங்கிற விளையாட்டு ஒரு கண்ணை மூடிட்டு விளையாடுற ஒரு விளையாட்டுல நுண்ணறிவு வளர வேண்டிய இந்த இளம் வயதினர் இன்னைக்கு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தங்களோட வாழ்க்கையை தொலைக்கிறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஸோ நம்ம முடிந்த அளவு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை எல்லாத்துக்கும் பரப்பி அவங்களோட நுண்ணறிவு திறனை வளர்க்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுமோ அவ்வளோ முயற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ரைட், லைஃப் இஸ் அ கேம் அப்படின்னு நம்ம சொன்னதுனால கண்ணாமூச்சியும் நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கு, எதோட நம்ம கண்ணாமூச்சி வாழ்க்கை நம்ம கூட ஒப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு டக்குன்னு இந்த கண்ணாமூச்சின்னு அன்னைக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் டக்குன்னு கண்ணாமூச்சியை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு பாடல் வந்து நினைவு வந்துச்சுங்க. நிறைய பேர் கேட்டிருப்போம் அந்த பாடலை. வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி வழியும் தானே மாறி போச்சு, சிறகுடிந்த கிளிய பாரு சிறையில் படும் பாட்டை கேளு அப்படிங்கிற அந்த ஒரு சாங் வந்து எனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்தது. அதை தான் வந்து முதல்ல மேம் சொன்னாங்க, சும்மா நித்யாதேவி மேம் கூட சொன்னாங்க, வாழ்க்கை எனக்கு வந்து கண்ணாமூச்சி காமிக்குது சார், கடவுள் எங்கேயோ எதையோ ஒழிச்சு வச்சிருக்காரு, நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கலாம் சில விஷயங்கள் நான் பார்த்தோம். எனக்கு இந்த பாட்டு மட்டும் தான் ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் இந்த படமும் பார்த்துருப்பீங்க. சமர் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க, விஷால் நடித்த படம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கண்ணாமூச்சியை வச்சு தான் ஒரு விளையாட்டே விளையாடிருப்பாங்க. எங்கேயோ வந்து விஷால் வந்து அவரோட ஊர்ல இருந்து வெளிநாடு போவார். வெளிநாடு போகும்போது இப்படிலாம் நடக்கணும் இப்படிலாம் பண்ணணும்னு யாரோ எங்கேயோ இருந்து ஆட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அவரும் அந்த உயிருக்கு பயந்து அந்த சொந்தங்களுக்கு பயந்து இந்த வந்து அவங்க சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. கடைசியாக அவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாரு. அப்புறம் அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி அந்த கண்ணாமூச்சி விளையாட்டை வச்சு அந்த சமர்கிற படமும் உருவாச்சு. நிறைய பேர் நம்ம இப்போ மேம் சொன்ன மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் இதெல்லாம் சொல்லியிருப்போம். எனக்கு வாழ்க்கை கண்ணாமூச்சி காட்டுதுங்க, கண்ணை கட்டி அப்படியே காட்டில் விட்டது மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் நான் வந்து எவ்வளவோ தெளிவாக தான் இருந்தேன், ஆனாலும் சர்க்கிள் வந்துருச்சு, ஏற்கனவே நடந்த வந்து லைஃப்ல கண்ணை மூடிட்டு நல்லா பேரை நம்பினங்க பாருங்க, அதில் நான் தோத்து போனேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு அவங்க நம்பிட்டேன், அதில் நான் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை திறந்துக்கிட்டே பாலுங்கணத்துல விழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்ணை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. முதலே சொன்ன மாதிரி தான்
ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து வாழ்க்கை வந்து கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இதில் போய் நம்ம நம்பி விழுந்துருவோம். ஸோ கண்ணாமூச்சியும் வாழ்க்கை இப்படி ஒப்பிடும்போது இதுக்கு மூல காரணம் என்னமா இருக்குன்னா, ஆஹ் இந்த மாதிரி கண்ணாமூச்சி நம்ம வாழ்க்கையில் நம்மள லைஃப்ல நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வரணும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. இதை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதான் நம்மளோட சக்சஸுக்கு காரணமா இருக்கும். அப்போ இந்த கண்ணாமூச்சி நமக்கு வாழ்க்கையில பயங்காட்டிட்டே இருந்தா முக்கியமா அந்த பயத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பயப்படக்கூடாது. பயம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப சிக்கலான சில விஷயங்களும் நடக்கும். எனக்கு டக்குன்னு வர ஞாபகம் என்னன்னா, ஏதோ ஒரு படத்துல வரும். சாகிற நிமிஷம் நமக்கு தெரிஞ்சுட்டா வாழ்ற நிமிஷம் நரகமாயிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லியும் கேலண்டர் வச்சு நாளைக்கு இது நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சு போயிட்டா இன்னைக்கு வந்து நம்ம அதை வந்து செய்வோமா? கண்டிப்பா செய்ய மாட்டோம் இல்லைங்களா? நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கும்போது நாளைத்த நிகழ்வை நினைச்சு 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 பயந்துட்டு இருக்கோமே ஒழிய இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷனை நம்ம அனுபவிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா அனுபவிக்க மாட்டோம். ஸோ லைஃப்ல வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற சில பொக்கிஷங்கள் வந்து நிறைய இடத்துல ஒளிச்சு கடவுள் வச்சிருக்காரு. ஸோ அதை நாம தேடி 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 போய் எந்த இடத்துல எந்த பொக்கிஷம் எனக்காக படைக்கப்பட்டிருக்கு அந்த பொக்கிஷத்தை நான் தேடி போகணும் அப்படிங்கிறத இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு நம்ம கண்டிப்பா கற்றுத்தருது. அப்ப இந்த பயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் த ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் த ஃபியர். ஏதோ ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு பயம் வருதா, அந்த பயத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுங்களா? பயமே உனக்கு நான் பயம் காட்டுவேன். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த பிரச்சனை என்ன அதை ஆராய்ஞ்சு எனக்கான பொக்கிஷத்து வேற ஏதாவது இருக்கா, இந்த பிரச்சனை கடந்து போயிட்டுனா எனக்கான பொக்கிஷம் எங்க இருக்கு அப்படிங்கிற தேடி போகிறதான் நம்ம லைஃபோட அடுத்த கட்டமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு யாரையும் நம்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட். எல்லாம் எங்கேயாவது ஒருத்துல சில விஷயங்கள் அந்த சமர் படத்துல வர ஒரு விஷயமே சொல்றேன். காலையில நம்ம கண் முன்னாடி ஏதோ ஒரு சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களை காமிச்சிருவாங்க ரைட்டுங்களா? இந்த உலகம் அற்ப சந்தோஷங்களை காமிச்சிட்டு நம்ம காலுக்கு கீழே குழி தோண்டிட்டு இருப்பாங்க. நாம அந்த அற்ப சந்தோஷங்களை மேல் நோக்கி பார்த்துட்டு நம்ம கீழ் நோக்கி விழுந்துட்டு இருக்கிறது நமக்கு கணக்கு தெரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளோட 360 டிகிரி அவேர்னஸை நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே அந்த கண்ணுங்கிறது பார்த்தாதான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் புலப்படும் இல்லைங்களா? நல்லது கெட்டது எது யார் நம்பணும் நம்பக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்மளோட அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா 360 டிகிரி அவேர்னஸ். இப்போ இருக்கிற சொசைட்டி கண்டிப்பா இதை நம்ம செஞ்சே ஆகணும். ஏன்னா எப்போ எந்த இடத்துல யார் நம்ம கால வரவங்க நமக்கு தெரியாது. அப்போ ஒரு 360 டிகிரியில என்னோட பார்வை என்னோட ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா யாராலையும் நம்மள எதுவும் செஞ்சிட முடியாது. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பயத்தை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் இப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதுக்கு தயங்கிட்டு தான் அந்த பயத்துல கண்டு அந்த பயத்தோடய இருந்து அந்த பயத்தோடய இறந்து போயிறாங்க நிறைய மக்கள். டக்குன்னு எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு கதை வந்து ஞாபகத்துக்கு வருது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு தவளை, அது இந்த மாதிரி ஒரு மார்கழி மாதத்துல அந்த தவளை வந்து நல்லா குளூர்ல பயங்கரமா குளிருது. அந்த குளிரை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ஹாட்டான இடம் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை குதிச்சு 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 போகுது. குதிச்சு போகும்போது ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில குதிச்சிருது. குதிச்சோடனே கொஞ்சம் ஒரு இதமா தான் இருக்கு, வெளியே போனா குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அந்த தவளை வந்து உழண்டுகிட்டே இருக்கு. அப்படி உழண்டு இருக்கும்போது அதுக்கு தெரியாது அந்த பாத்திரம் சீக்கிரமா சூடாக போகுது, அடுப்பு மூட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த தவளைக்கு தெரியாது. அதே போல அதிகாலையில சிலர் வந்து அந்த அடுப்பை வந்து மூட்டுறாங்க. அந்த தண்ணி வந்து கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிக்குது. அப்ப கொதிக்க ஆரம்பிக்கும் போது தவளை வந்து ஃபீல் பண்ணுது. கொஞ்சமா கொதிக்குது, நல்லா பரவாயில்ல, எனக்கு வந்து சூடு நல்லா இருக்கு, இந்த குளிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிதமான சூட்டுல இன்னும் மிதந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த அடுப்பு சூடாகுது. தவளை இப்பயும் ஃபீல் பண்ணுது, பரவாயில்லையே இருந்த சூட்டுக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் சூடு நல்லா இருக்கே, இன்னமும் எனக்கு நல்லா இருக்கு இந்த குளிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அனுபவிக்குது. இன்னும் கொஞ்சம் அடுப்பு சூடாகுது. அப்பதான் அந்த தவளை ஃபீல் பண்ணுது, ஐயோ ரொம்ப சூடாகும் போல இருக்கே, இதை நான் விட்டு நான் வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க பாக்குது. அந்த சூட்டுனாலையும் அந்த தண்ணினாலையும் அதால மேல குதிக்கவே முடியல. அடுப்பு இன்னும் சூடாகுது. அந்த தவளை எப்பவுமே வெளியே வர முடியாம அந்த உள்ளேயே மாண்டு இறந்துடுது. வாழ்க்கையில நிறைய பேர் இந்த மாதிரிதான். அந்த ஒரு பயம் வந்து நமக்கு வந்துருச்சு. ஏதாவது ஒரு இதமான இடம் கிடைக்கும், அந்த பயத்தை அந்த இடத்த கிடைச்சு நம்ம நோக்கி போயிட்டோம்னா அதை விட்டு வெளியே வர தெரியாம தவிச்சு 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 அந்த இடத்துலயே தங்களை வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிறது நிறைய பேர் நாம் பார்த்துருக்கோம். இத்தனைக்கு ஈவன் நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய திறமைகள் இருக்க ஆள்கள் கூட அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை விட்டு வெளியே வராம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே சிக்கிக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்க திறமையும் மறைச்சிக்கிட்டு அதை வெளிக்காட்டிக்காம நிறைய விஷயங்களை அவங்களால வெளிக்கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு என் வாழ்க்கை போகணும், அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும் அப்படின்னா தயவு செய்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடும். ஓகே, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு என்ன, நான் எதை நோக்கி போகும்போது இந்த பயமெல்லாம் என்னை வந்து அவாய்ட் பண்ணும், கம்ஃபர்ட் ஜோன் நான்
நான் வெளியே வரது நான் என்னலாம் பண்ணால் நான் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து வாழ்க்கை முழுசாக நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங்ஸ். நான் வந்து மெலடி சாங்ஸ், லவ் சாங்ஸ், அந்த கால சாங்ஸ் இதெல்லாம் திருப்பி கேட்கும்போது மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மனசு என்னமோ அப்படியே ஒரு லேசான கனமான ஒரு விஷயத்தோட போய் ஒரு நல்ல ஒரு சாங் கேட்கும்போது மனசு இதமாகி அப்படியே அந்த சாங்கோட லயிச்சு போகும்போது அந்த சாங்கோட வரிகளை கேட்கும்போது மனசுக்கு ஒரு இதமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அப்போ சாங்ஸ் வந்து கேட்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவதா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க அந்த விஷயங்கள் கண்ணாமூச்சி அப்படிங்கிற ஒரு விளையாட்டும் இல்லை வேற ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டுன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபேவரட் கேம் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். அது என்ன கேம்? ஈவன் வந்து உடல் கொடுத்து செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை மனசு கொடுக்குற வேலையாக இருக்கலாம், எந்த கேமாக வேணா இருக்கலாம். அந்த கேம் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/2 அன் ஹவரோ நாம் வந்து சங்கடமாக இருக்கிற சூழ்நிலையில் விளையாண்டோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறமா வந்து நான் வந்து படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் புக்ஸ். ரீடிங் மோட்டிவேஷனல் புக்ஸ். ஏதோ ஒரு பிரச்சனையோட அன்னைக்கு நான் வந்து நாளை கடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பிரச்சனை ஏதோ ஒரு புக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஏதோ ஒரு பேஜ் எடுத்து ஏதோ ஒரு வந்து படிப்பேன். படிக்கிற நேரத்தில் டக்குன்னு எனக்கு வந்து அந்த உண்டான சொல்யூஷனோ ஒரு ஆன்சரோ கிடைச்சிடும். இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு சொல்யூஷனும் ஆன்சரும் கிடைக்கும். அப்போ அந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் படிக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக நான் பார்க்குற ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த கம்ஃபர்ட் ஜோனு எல்லாருமே ஏன் வெளியே வரமாட்டேங்கிறாங்க, அப்படியே அதுக்குள்ள லைக்கிறாங்க அப்படின்னு முக்கிய காரணம் ஒரு சர்வே சொல்லுது. நான் சொல்ல ஒரு சர்வே சொல்லுது. நிறைய வீட்டில் இந்த சீரியல்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா? நெடுந்தொடர், மெகா தொடர் அப்படிங்கிற பேரில் அதுக்குள்ளே நடக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. யார் வீட்டை யார் கெடுக்கலாம், யாருக்குள்ளேயே யார் தோண்டலாம் அப்படிங்கிற விஷயங்களை டெய்லியும் பார்க்கும்போது என்ன ஆகுங்க, நமக்கே தெரியாமல் சப்கான்சியஸில் அந்த விஷயங்கள் போய் பதியும். பதிய பதிய என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நாமளும் அந்த கேரக்டரை மாறுறத ஒரு நாளைக்கு உணர்வோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நான் செய்கிற விஷயங்கள் டிவின்னு போட்டால் ஒன்று விளையாட்டு பார்க்கணும், இல்லை நியூஸ் பார்ப்பேன், இல்லைன்னா காமெடி சீன்ஸோ காமெடி படமோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதுக்குள்ள லைஃபமே தவிர இந்த மாதிரி நெடுந்துறல் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நம்மள அவாய்ட் பண்ண வைக்கும். ஸோ காமெடி சீன்ஸோ காமெடி படமோ பார்க்கும்போது நம்மளும் சிரிப்போம், நம்ம மனசும் சிரிப்போம், இளமையாக இருக்கிறது கண்டிப்பாக ஃபீல் பண்ணியே தீர்வோம். இது இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள், நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாத்துக்கும் அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம். நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருப்பாங்கன்னா அது கண்டிப்பாக நண்பர்கள் தான். அந்த நண்பர்களையும் நல்ல நண்பர்கள் யாரு, நம்ம தேவையில்லாத நண்பர்கள் யாரு அப்படிங்கிற விஷயத்த நாம தான் அனலைஸ் பண்ணி நல்ல நண்பர்கள்ட்ட நம்மளோட மனக்குறையை சொன்னோம்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். அதை நோக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து நான் சொல்ற விஷயம் வந்து பயணம். ஏதாவது ஒரு புது இடத்துக்கோ இதுக்கோ எங்கேயோ ஒரு பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குங்க. நிறைய ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட உணவுகள், பலதரப்பட்ட கலாச்சாரம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நமக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணாம விட்டோமே, ஏன் இதனால இந்த வாழ்க்கையில் அதை தொலைச்சி வச்சிருக்கோம், மறைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே அப்படிதான் புலப்படும். நாங்களாம் எப்படி பண்ணுவோம்னா 6 மாதத்துக்கு கம்பல்சரி ஏதோ ஒரு ஊருக்கு பிளான் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு ஊரை போயிட்டு அங்கேருந்து வந்தோம்னா அடுத்த 6 மாதம் நம்ம அந்த புத்துணர்ச்சியோட வேலை செய்யறதுக்கு அந்த விஷயங்கள் உதவும். ஸோ ட்ராவல் இஸ் மஸ்ட் ஃபார் லைஃபுங்க. அப்புறமா நான் சொல்றது இயற்கையை வந்து முடிஞ்ச அளவுக்கு அழிக்காம ரசிச்சு பழகணும். எங்கேயா இயற்கையா ஏதோ ஒரு ஊட்டி போறோம், அந்த இடத்துல ஊட்டி இயற்கையை ரசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் பாருங்க. அந்த புத்துணர்ச்சியின் லைஃப்ல நம்மளோட இன்னொரு 10 வருஷம் சேர்த்து வாழ சொல்லும். அதனால இயற்கையோட ஒன்றி வாழ்றதுங்கிறதா இதை சொல்லுவாங்க. அப்ப இயற்கையை ரசிங்க. அடுத்தது நான் சொல்றது வந்து மெடிடேஷன். கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்றது மட்டும் மெடிடேஷன் கிடையாது. ஓகே, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைலாம் நான் வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்குன்னு ஒரு இடம், உங்களுக்குன்னு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் இந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிச்சது, யாரால ஆரம்பிச்சது, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், என்ன சொல்யூஷன் கொடுத்தா இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியும், இப்படிலாம் உட்காந்து யோசிச்சு ஆரம்பிச்சுன்னா அதுவும் மெடிடேஷன் தான். ஸோ அந்த மெடிடேட் பண்ணி பாருங்க, உங்களோட உடம்புலையோ உங்க மனசுலையோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால ஈஸியாக வெளியே வர முடியும். அடுத்ததான் நான் சொல்றது மனுஷன் வாழ்றது இதுக்காக தான் இல்லைங்களா? சாப்பாடு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அது ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும், அந்த ஹெல்த்தி ஃபுட்டை தேடி தேடி சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற இடத்துல பர்கரு பீஸா இதெல்லாம் தின்னு தின்னு தின்னு
நம்மளோட உடலும் மனசும் வந்து மங்கி போயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஹெல்த்தி ஃபுட்டை தேடி பிடிச்சி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பை கொடுக்கக்கூடிய உணவை வந்து தேடி பிடிச்சி சாப்பிடணும். விதவிதமான ஊர்களில் விதவிதமான சாப்பாடை சாப்பிட்டா நம்ம மனசு கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கடைசியாக நான் சொல்ற போற இந்த விஷயத்த நான் வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் சில்ட்ரன்ஸ். ஒரு குழந்தையோட உங்களோட நேரத்தை நீங்க செலவு பண்ணி பாருங்க. அதுல இருக்க சந்தோஷம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? குழந்தையோட நம்ம நேரம் செலவு பண்ணும்போது நாமளும் அந்த குழந்தையா மாறிடுவோம். அந்த குழந்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவளோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா நாமளும் அந்த குழந்தையா மாறும்போது இந்த பொட்டன்ஷியல் நாமளும் அந்த சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் நமக்கு இந்த கடவுள் கொடுத்துருக்காரு. அப்ப அந்த பொட்டன்ஷியலை வச்சு அந்த குழந்தை வளர வளர நாம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியும். இதனால நமக்கு லைஃப்ல ஒரு குழந்தை பருவத்துக்கு போகும்போது ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே சமயம் நம்ம லைஃப்ல ஒரு 10 வருஷம் நமக்கு கூடுதலாக கிடைக்குங்கிறது நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ குழந்தைங்களோட விளையாண்டு பாருங்க, மனசு அவ்வளோ திருப்தியாகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இதை வந்து சிம்பிளா ஒரு பழமொழி மூலமா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னன்னா சொல்லுவாங்க, எஸ்டர்டே வாஸ் எ ஃபாஸ்ட் செக், டுமாரோ இஸ் எ போஸ்டட் செக், ஒன்லி டுடே இஸ் எ கேஷ் அப்படிம்பாங்க. நேத்து அப்படிங்கிறது ஒரு காலாவதியான காசோலை, நாளை வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஒரு காசோலை. இன்னைக்கு உங்க கையில பணம் இருக்கு, இதை செலவு பண்ணுங்க, இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த பழமொழி நமக்கு சொல்லுது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நேற்று நடந்த விஷயங்கள், நாளைக்கு வரப்போற விஷயங்கள் எல்லாமே வந்து தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு தான் நம்மளை இன்னைக்கு வாழ வேண்டிய இந்த நிமிஷத்தை தவற விட்டுறோம். அப்ப இந்த நிமிஷத்தையும் இந்த நாளையும் நம்ம வந்து போட்டு நல்லபடியாக வாழணும்னா இன்னைக்கு என்ன எனக்கு ஆண்டவன் கொடுத்துட்டான், இதை வச்சு நான் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா லைஃப் நல்லபடியாக போகும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரே ஒரு விஷயம், உங்க லைஃப் இருக்குங்க இல்லையா, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். ஓகே, நீங்க தான் உங்க வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு கலைஞர். தயவு செய்து இதை இன்னொருத்தர் கையில கொடுத்து ஒரு பொம்மலாட்டத்துல ஒரு காட்டு வைக்கும் ஒரு பொம்மையா நம்ம என்னைக்கும் இருந்துடக்கூடாது. என் லைஃப்னா நான் தான் டிசைன் பண்ணணும். ஈவன் என் கூட ஒய்ஃப் இருக்காங்க, என் குழந்தைங்க இருக்காங்க, என் அப்பா அம்மா இருக்காங்க, யார் வேணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் தான் அந்த குழந்தைய நான் தான் அந்த என்னோட உருவாக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா அடுத்தவங்க கையில கொடுத்துட்டு 4 பேர் சொல்றாங்க, அந்த 4 பேத்துக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு போனோம்னா நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிட்டு இருந்தோம். இந்த ஜென்மத்துக்கு நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிட்டு தான் நான் சொல்றேன். அப்ப நம்ம லைஃப்பை நம்ம கிரியேட்டரா இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல நல்ல விதமா கொண்டு போனா லைஃப் சக்சஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு கண்ணாமூச்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் கொடுத்தனால மெசேஜ் ஆஃப் த டே அப்படின்னு நான் ஒன்று சொல்லலான்ட்டு இருக்கேன். கடைசி அதை சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த உலகம் இருக்கும் வரை நீங்கள் இந்த உலகை ரசிக்கலாம். இந்த உலகம் இருக்கும் வரை நீங்கள் இந்த உலகை ரசிக்கலாம். உங்கள் கண்களை தானம் செய்வதன் மூலம், உங்கள் கண்களை தானம் செய்வதன் மூலம். ஸோ நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் வருவேன். நன்றி, வணக்கம். ஓவர் டு குமரேசன் சார். நன்றி நண்பர் திருநாகராஜ் அவர்களே. இன்றைய லைஃப் இஸ் கேம் என்ற தலைப்பின் கீழான ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கண்ணாமூச்சி என்கிற ஒரு பாரம்பரிய விளையாட்டை நீங்கள் எடுத்து பேசுனீங்க. அதாவது இப்போ விளையாட நமக்கு தவறி போனாலும் கூட நம்மளுடைய சிறு வயது ஞாபகங்கள் நல்லாவே நினைவுக்கு வந்திருக்கோம். அனைவரையும் அந்த இடத்துக்கு கொண்டு சென்றது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு புராண இதிகாச காலத்திலிருந்து தொட்டு இன்றைய நாள் வரை அது எப்படியெல்லாம் மருவி வட்டார வழக்கு சொல்லோட வழங்கப்பட்டு அழைக்கப்பட்டு அது விளையாடப்பட்டு வருகிறதுன்றதை படிப்படியாக சொன்னதோட கடைசியாக வாழ்வியல் பயிற்சியாக தான் என்னென்ன விஷயங்களை இந்த உலகில் பின்பற்றி வருகின்றோம், கண்ணை கட்டி விட்டது போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் அவை எவையெல்லாம் நமக்கு லைஃப் இஸ் கேமில் ஒரு வாழ்க்கை அங்கமாக மாறி அதை எல்லாம் சிறப்புற செய்ய பழகி கொண்டால் வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்பதை பற்றி விரிவாக எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள், நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நண்பர் திருநாகரசின் பயிற்சியை ஒட்டிய பின்னூட்டங்களை வழங்க நண்பர்களை அழைக்கின்றோம். முதலாவதாக நித்யாதேவி அவர்கள் என்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க, மேடம் பண்ணுங்க. அடுத்து யார் யாரெல்லாம் பின்னூட்டம் சொல்ல விரும்புகளோ வரிசையாக ஒவ்வொருவராக சொல்லலாம். நன்றி, வணக்கம். இப்போது நித்யாதேவி அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். கண்ணாமூச்சி நல்லா இருந்தது.
நாங்க ஓகே கண்ணாமூச்சி ரேரே, காதடிச்சா ரேரே, எத்தனை முட்டை சாப்பிட்டு எத்தனை முட்டை கொண்டு வருவோம்னு சொல்லுவோம். ஓகே ஊழ முட்டையோ நல்ல முட்டையோ அப்படின்ற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணதில்ல. காதையும் அடைச்சாரே ரே அப்படின்ற வார்த்தையும் நாங்க சொல்லுவோம். ஆனா நம்ம காதுகளையும் திறந்திருக்கணும். கண்ணை மூடி இருந்தா கூட நம்ம கண்ணை திறந்துடணும். அதுலயும் மனக்கண். நான் அறிவு கண்ணை திறந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரா செயல்பட்டுட்டு இருக்கேன். இந்த கண் அப்படின்றது வந்து முக்கண் முதல்வன் அப்படின்ற அந்த வரலாறும் சொன்னீங்க. கண்டிப்பா கண்ணன் இல்லைன்னா இந்த விளையாட்டு என்னன்னே தெரிஞ்சிருக்காதுன்றதையும் அழகா சொன்னீங்க. கண் அப்படின்றது கண்ணும் கருத்துமாய் அப்படின்ற அந்த வார்த்தையோட பின்னி பிணையும். நீங்க கடைசியா சொல்ற விஷயங்களும் சிறப்பா இருந்தது. நிச்சயமா ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு விடயத்து கூடயும் அந்த உயிர் கூடயும் 50 வயசுக்கு மேல இருக்கிற அந்த நபர்கள் கூடயும் நான் எப்பயுமே ஒரு நிமிஷம் பேசணுன்றத தவிப்பேன். ஏன்னா 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். அனுபவமே ஆமா ஆசான்னு இருப்பாங்க. என்னோட கேலரியில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எப்பா உனக்கு வயசு பிள்ளையே இருக்காதா ஃப்ரெண்டு அப்படின்னுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டுன்ற வார்த்தை பிடிக்காது. ஆனா எல்லாருடைய அந்த கோடு வேர்டு குடுப்பாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ணாமூச்சி நிஜமாவே வாழ்க்கையில ஒரு ஓட்டமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாரி அந்த சீரியல் வந்து மிகப்பெரிய பல்ப ஏற்படுத்தியிருக்கும். நெறைய பேர் பார்க்கிறவங்களுக்கு பல்பா இருந்திருக்கும். பார்க்க கண்டிப்பா வேண்டாம். நல்ல அழகான விஷயங்கள் நெறைய சொன்னீங்க. நெறைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. வெளியில வருவாங்க. கம் அவுட் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் சொல்லணும். ஜோன் கண்ணாமூச்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விளையாட்டு. ஐயோ! வாங்க விளையாடுவோம்னா கூட யாரும் விளையாட வரமாட்றாங்க. நானா ஒத்தையா கூட விளையாடுவேன். ஏன்னா 2 பேர் வேணும்னு சொன்னீங்க. ஆனா ஒத்தையா கூட கண்டிப்பா நான் விளையாடுவேன். கண்டிப்பா கற்பனையிலேயே நான் ஓடுவேன். சொன்ன மாரி தியானம் பண்ணுவேன். இந்த விடயங்கள்லாம் இருக்கு. கடவுள் என் கூட விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காரு. பயமே! நான் உனக்கு பயம் காட்டுவேன். அப்படின்ற அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தைய சூப்பரா நான் கத்துக்கிட்டேன். நிச்சயமா அந்த பயத்துக்கு நான் பயத்த காட்டுவேன். பயமின்றி வாழ்வேன். கண்ணாமூச்சி விஷயத்த சொன்ன திருநாவுக்கரசு ஐயா கிட்ட இருந்து நான் ஒரு அப்பர் அப்படின்ற அந்த வார்த்தை தான் அந்த திருநாவுக்கரசரா பார்க்கிறேன். அழகா அவர் வந்து எனக்கு எல்லாமே சொன்ன மாரி இருந்துச்சு. ஒரு அருள்வாக்கா நினைக்கிறேன் இந்த மார்கழி மாதத்துல. சிறப்பான ஒரு தகவல குடுத்தீங்க. நட்புடையர் உங்களுக்கு தளத்த குடுத்துச்சு. எல்லா நபர்களும் உங்களுக்கு உறுதுணையா நாங்க கேட்டோம். கண்ண மூடிட்டு நடந்தாலும் இந்த விளையாட்டு, காத தொறந்துகிட்டு நாங்க கேட்டோம். அவ்வளவு கண்டிப்பா சிறப்பா இருந்துச்சு. தொடர்ச்சியா கேட்க வேண்டிய ஆர்வத்த தூண்டுச்சு. மென்மேலும் வளர்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம் நன்றி நன்றி ஆசிரியை நித்யாதேவி அவர்களே. நல்ல ஒரு ஃபீட்பேக்கு. ரொம்ப உணர்ந்து பொருள் பொதிந்த ஒரு அனுபவ வார்த்தைகள் எல்லாம் வழங்கி அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவித்துட்டு அடுத்ததாக பிரபாகரன் நீங்க சொல்லுங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க வந்து ஏதாவது நம்மள பழசு பழசு இந்த மாரி விளையாடின விளையாட்டுக்கெல்லாம் கூட்டு போன மாரி ஒரு அ இது நல்லா இருந்தது சார். அது இல்லாத நீங்க சிலது வந்து நம்ம லைஃப்போட கனெக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நம்ம வந்து அந்த விளையாட்ட வந்து நம்மளோட லைஃப்போட தொடர்புபடுத்தி எடுத்துட்டு போனோம் அப்படின்றது சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார் நன்றி மிக்க நன்றி நண்பர் பிரபாகரன் அவர்களே. அடுத்து ஏவி ராமநாதன் சார். ஓகே. அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். வணக்கம் சார் ஒரு என்னுடைய அந்த திருநாவுக்கரசு அவர்கள் இன்று அந்த காலத்தில் நாம் விளையாடிய கண்ணாமூச்சி ஆட்டத்தை நமக்கு நினைவுபடுத்தி விட்டார். சின்ன வயசுல தென்காசிங்கிற ஊர் தான் நான் வளர்ந்தேன். அந்த தென்காசி ஊரில் சிறு வயதில் நான் நண்பர்களோடு விளையாடிய கண்ணாமூச்சியை நினைவுபடுத்தினார். கண்ணை கட்டிக்கிட்டு மட்டும் விளையாடுறது இல்லை, இருட்டுல கூட விளையாடுவோம். நல்ல ரூமை பயங்கரமா இருட்டாக்கிட்டு கொஞ்சம் கூட வெளிச்சமே போதபடி பண்ணிட்டு அந்த இருட்டுல கூட நாங்க அந்த கண்ணாமூச்சியை சுவை கூட்டுவதற்காக இருட்டில் விளையாடுவோம். அது கொஞ்சம் நல்ல ஞாபகம் வந்து எனக்கு. அதுவும் அந்த ஆன்டி இண்டியன் எஜுகேஷன் போது நிறைய நாளைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. அப்ப 65க்கு அப்புறம் அப்போ வந்து ஏகப்பட்ட லீவ்ல அதையும் பண்ணிட்டு இருந்தோம். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதனால அது வந்து நாட்களை கடத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்திய அது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு. அது குழந்தைகளோட விளையாடும் பொழுது சுவை இன்னும் கூடும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வெகுளித்தனமா நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை செய்யணுமா அல்லது ஒளிஞ்சு உள்ள வேலையை செய்யணுமான்னு தெரியாம மாறி மாறி பண்ணுவாங்க. அவங்களோட விளையாடும் போது நம்மளும் குழந்தையா மாறிடுவோம். ஸோ இந்த மாதிரி நல்ல அருமையான சுவையான அனுபவங்களை நினைவுபடுத்தினார். நல்ல ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொன்னார். அதாவது லிவ் இன் த பிரசன்ட், நிகழ்காலத்தில் வாழுங்கள். அப்புறம் உங்களை பத்தி அவேர்னஸை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பத்தி அவேர்னஸ் அதிகமாகணும், உங்களை சுற்றி உள்ள விஷயங்களை பற்றி அவேர்னஸும் அதிகமாகணும்
அந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்கு இந்த விளையாட்டு உபயோகமாக இருக்கும்னு சொன்னாரு. அப்புறம் விஏகே என்று சொல்லக்கூடிய விஷுவல், ஆடிட்டரி அண்ட் கினஸ்தட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் டச்சிங், சென்ஸ் ஆஃப் ஹியரிங் அண்ட் சென்ஸ் ஆஃப் சீயிங் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த விளையாட்டு மிகவும் உபயோகமா இருக்கும்னு சொன்னாரு. அல்ல அது அருமையான கருத்துக்கள், மிக அருமையான கருத்துக்களை தன்னுடைய அனுபவங்களோடு சேர்த்து கண்ணாமூச்சி என்ற தலைப்பில் இன்று வழங்கிய திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நன்றி ஏவிஆர் சார். வேறு யாரானும் ஃபீட்பேக் தர விருப்பமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நன்றி. இப்போது நம்ம நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக என்னுடைய ஃபீட்பேக்கோட நிகழ்ச்சியை முடிவு செய்யலான் இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லைஃப் இஸ் கேமில் கண்ணாமூச்சி என்ற ஒரு விளையாட்டை எடுத்து, பாரம்பரிய விளையாட்டை எடுத்து திருநாவுக்கரசு பேசினார். சிறு வயதில் நானும் வீதிகளில் இந்த கண்ணாமூச்சியை விளையாடுவோம். ஏன்னா அப்போல்லாம் நிறைய வீடுகள், திண்ணைகள், மறைவாக இருக்க தட்டிகள் இவையெல்லாம் வைத்து கட்டப்பட்ட வீடுகள். இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே கேட்டு போட்டு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடு அமைப்புகள் அப்பொழுது இல்லை. அப்போ ஒளிந்து கொள்ள நிறைய இடம் இருக்கும். ஒருத்தர் ஒரு ஆள் கண்ணை புத்திக்கினா கூட 1 2 3 அப்படியே இல்லை 1 2 3 சொல்லுவார். 25 அவர் சொல்லணும். அதுக்குள்ளே அவர் எல்லாரும் போய் பதுங்கிக்குவாங்க. எல்லாம் போய் அதை பதுங்கின உடனே என்ன பண்ணுவாங்க, அதாவது பெரியவங்க இருந்து கண்ணை பொத்தி விளையாட அவருக்கு பொத்தி வைக்க முடியாவிட்டாலும் கூட நம்மளே பதுங்கிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதுங்கிக்குவாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு மூலையில் நின்று கண்ணை மூடி கொண்டு இருப்பார். அவர் திரும்பி பார்க்கக்கூடாது. அனைவரும் போய் அதை பதுங்கி கொண்ட பிறகு இவர் ஒரு ஆளை தேடுவார். குறைந்தது 3 பேர் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஆட்டத்தை திருப்பியும் யார் இது பண்ணாங்களோ, கடைசியாக மாட்டுறாங்களோ அவங்க தான் திருப்பி இதில் விளையாடணும். அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு விதிமுறைகளை வச்சு கொண்டு விளையாட்டு. இதை நினைவு கூர்ந்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு முக்கிய மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டுக்கள். இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொரு விளையாட்டையும் சொல்லும்போது கூட இப்போ நான் பட்டம் காத்தாடி விடுதலை பற்றி இன்னைக்கு சொன்னேன். ஒவ்வொருவரும் ஒரு விளையாட்டை எடுத்து சொல்லும்போது நம்ம அனைவரும் குழந்தைகளாக மாறி சிறு வயதிற்கு போய் பயணித்து போனோம். இதெல்லாம் இன்னைக்கு சிறந்த ஒரு இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணை மூடி பின் கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாமூச்சியை பற்றி சொல்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றையும் நிறைய வைணவ தலங்களில் இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. அனைவரும் அதை கண்டுகளிக்க தான் நிறைய வீரங்க அங்கே லட்ச மக்கள், கோடானு கோடி மக்கள் எங்கும் குழுமீர்கள் காத்து நிற்கிறார்கள். ஆம், கண்ணை மூடி திடீரென்று கண்ணை திறந்து பார்த்தால் அங்கே நம் பகவான் வெங்கடேச பெருமாள் அவர் காட்சியளித்த நமக்கு அருள்பாலிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அனைவரும் கண்ணை மூடி கொண்டு கோயில்கள் வாசல்கள் இன்றும் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் சொர்க்கவாசல் திறப்பு என்று சொல்வார்கள். அதை ஒரு நல்ல ஒரு நாளில் இது கண்ணாமூச்சி என்ற பாரம்பரிய விளையாட்டை, அதையும் குறிப்பாக கிருஷ்ணர் சிறு வயதில் அதிகம் விளையாடிய விளையாட்டு என்கிற ஒரு புராண இதிகாச வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய நண்பர் திருநாவுக்கரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்து, இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் இப்பொழுது மறந்துவிட்டு இன்றைய குழந்தைகள் வெவ்வேறு டேப், இன்டர்நெட் இவைகளில் மூழ்கி கிடைக்கிறார்கள் என்பது பார்க்கும்போது மனம் மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது. சொல்லித்தர வேண்டிய பெரியவர்களும் எங்கேயோ தொலைதூரத்தில் முதியோர் இல்லங்களில் வைக்கப்பட்டு விட்டார்கள், அல்லது அவர்கள் தனியாக விடப்பட்டு குடும்பங்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து விட்ட காரணத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தின் பாச பிணைப்பு, பந்த பிணைப்பு விலகி சிறு சிறு துண்டுகளாக மாற்றப்பட்டு விட்டதனால் இது போன்ற விளையாட்டுகள் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த நண்பருக்கு பாராட்டுகளை தெரிவித்து நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்வோம். நண்பர்களே, மற்றும் ஒரு சிறந்த ஆளுமையுடன் நாளை நாம் மற்றும் ஒரு நிகழ்வில்
அனைவரும் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமி நாராயணன். நன்றி நண்பர்களே. நன்றி.